அவங்கள மாதிரி பிகினி போட்டுலாம் உள்ள போக முடியாது, கண்ட இடத்துல சுத்த முடியாது. நம்ம பெண்களுக்குன்னு சில கலாச்சாரங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு நீட் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தினால இவங்க பண்ண எல்லா கொடுமையையும் அனுபவிச்சுட்டு தான் அந்த பசங்க போய் எக்ஸாமே எழுதுதுங்க. இடத்துல கட்டுனுக்கிற தாலி முதற்கொண்டு கழட்டி வச்சுட்டு போன்னு சொன்னாங்க. வெளியில கொலுசு போடக்கூடாது, தாலி போடக்கூடாது. எந்த ஒரு அநியாயங்க இது? நமக்குன்னு சில கல்ச்சர்லாம் இருக்குது. நம்ம ஒன்றும் வெளிநாட்டுல இல்லை. நீங்களும் அதே தான் படிக்கிறீங்க. ஆனா நீங்க படிச்ச சிலபஸ் வர, நான் படிச்ச சிலபஸ் வர. ஆனா நீங்க படிச்ச சிலபஸ்ல இருந்து என்கிட்ட கேள்வி கேட்டா நான் எப்படி பாஸ் பண்ண முடியும்? சிலபஸ் வேற இருக்கும் போது நீ மொழி மாற்றம் பண்ணி கொடுத்தாலும் அது எனக்கு பிரயோஜனம் கிடையாது. கேள்வி ஒண்ணுதான். மொழி மட்டும் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர போற எனக்கு கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாதா? நான் ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு இருக்கேன். என் சிலபஸ்ல இருந்தா நீ கேள்வி கேட்கணும். மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ உன்னுடைய எக்ஸாமினேஷனை வைக்கணும். அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு நீட்ன்ற ஒரு எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு 67 பேர் ஒரே டைம்ல எப்படி பாஸ் பண்ணாங்க? இப்ப அது தோல்வியை குறிக்குதா? இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய தோல்வியை குறிக்குது தானே இது. மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்றவங்களுக்கு எப்படி 15 மினிட்ஸ் டிலே ஆச்சு? ஏங்க 24 லட்சம் பசங்க எழுதுறாங்க. இது வாழ்க்கைங்க. முட்டா பசங்களா? ஒரு பையனும் +2 முடிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்ட்டு ட்ரைனிங் சென்டர்ல போய் உட்காந்துன்னு இருக்கிறான். முதல் தகவல் நேயர்கள் அனைவருக்கும் சிவ சந்தோஷ்குமாரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலரும் திரு சே சார்லஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம் சார்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஸ்கேம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் அந்த கேள்வியாவே முன் வச்சிடுறேன். சென்டம் மார்க் மட்டுமே 67 பேர் எடுத்திருக்காங்க. எர்லியரா நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே எடுக்கல. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல இப்ப மட்டும் 67 பேர் எடுத்திருக்காங்க. இதுல ஒரே சென்டர்ல 6 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? இந்த ஸ்கேமை பத்தி கொஞ்சம் விவரமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீட்டுன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கல்வி 2 விதமான பட்டியலில் இருந்தது. ஒன்று பொது பட்டியல், ரெண்டாவது 3 விதமா இருந்தது. ஸ்டேட், யூனியன் அண்ட் பொது பட்டியல் 3 கன்கரண்ட்னு சொல்லுவாங்க. 3ஆ இருந்தது. 1976ல பாத்தீங்கன்னா ஒரு பில் ஒன்று பாஸ் பண்றாங்க. கல்வியை பொதுப்பட்டியலில் எடுத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. அது ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் கையில இருந்தது. பட் அதை அவங்க பொதுப்பட்டியலில் இணைச்சிக்கினாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இணைச்சிட்டாங்க. அதன்படிதான் இந்த நீட்டை 2013ல 2012ல ப்ரப்போஸ் பண்ணாங்க. யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணாங்க. 13ல நீட் எக்ஸாமே நடந்துருச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 2013லயே நீட் கண்டக்ட் பண்ணாங்க. 7 லட்சம் பேர் நீட் எழுதுனாங்க. அப்போ தமிழ்நாடு, இந்த சவுத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் நீட்டை அப்போஸ் பண்ணாங்க. சில ஸ்டேட்ஸ் இருக்கு சவுத்துல இருந்து, ஒரு 6-7 ஸ்டேட் நீட்டை அப்போஸ் பண்ணாங்க. அப்போஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா 14-15ல 14-15ல கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட் ஸ்டே பண்ணிட்டாங்க. நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்போ இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க 2014ல. அப்போ அவங்க நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய முயற்சிகள்ல இறங்கினாங்க. 2016ல மேடம் ஜெயலலிதா மேடம் இங்க இறந்ததுக்கு அப்புறம் 2 கட்டமா நீட் நடக்க ஆரம்பிச்சு. 2 கட்டமா நடந்தது. ஜேஇ மாதிரி தான், ஒரே தேர்வு இந்தியா ஃபுல்லுக்கும் ஒரே தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, அந்தந்த மாநிலங்களுக்குன்னு ஸ்டேட் போர்டு, அவங்கவுங்க மாநிலங்களே ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வச்சுக்கிறாங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் +2 பப்ளிக் எக்ஸாம். சிலபஸ் வேற ஆகும். நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சிபிஎஸ்இ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய சிலபஸ் மூலியமா தான், என்சிஆர்டி மூலியமா சிபிஎஸ்இ சிலபஸை அதுல இருந்து தான் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்க ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் போர்டு எக்ஸாமினேஷன் எழுதுன்றது 1% கூட சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஏன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு ஏத்த மாதிரியே கல்வி கற்பித்தலும் மாறுபடும். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடை மையப்படுத்தி தான் அந்த கல்வியை சொல்றாங்க. சரிங்களா? நீங்க வரலாறு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடந்துன்றதுதான் முன்னுரிமை கொடுப்பாங்க. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரால பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. அதனால ஆனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இப்போ சிபிஎஸ்சி இருக்குதுன்னா அது இந்தியா ஃபுல்லாவே ஒரே சிலபஸ் தான். ஆனா தமிழ்நாடு சிலபஸ் வேற மாதிரி இருக்கும், சிபிஎஸ்சி சிலபஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க, +2 வரைக்கும் முடிச்சிட்டீங்க. நான் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன்.
ஆனா வந்து நான் மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான தகுதி என்கிட்ட இருக்குது. சரிங்களா? நானும் வந்து இதே வந்து பிசிக்ஸ், பாட்னி இதே தான் நானும் படிச்சிருக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அதே தான் படிக்கிறீங்க. ஆனா நீங்க படிச்ச சிலபஸ் வேற, நான் படிச்ச சிலபஸ் வேற. ஆனா நீங்க படிச்ச சிலபஸ்ல இருந்து என்கிட்ட கேள்வி கேட்டா நான் எப்படி பாஸ் பண்ண முடியும்? இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையாச்சு. தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பட் இங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணதால மொத்தமாவே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே அதை 2016க்கு அப்புறம் வந்து மொத்தமாவே பேன் இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சொன்னாங்க, கோர்ட் வந்து அலோவ் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. பட் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா இதை தடுத்திருக்கலாம். சரிங்களா? கவர்மெண்ட் வந்து இல்ல மொத்தத்துக்குமே ஒரே இது இருக்கட்டும், ஆனா மொத்தத்துக்கும் ஒரே இது இருக்கட்டும்னு அவங்க வந்து நியாயப்படுத்தி பேசுறாங்க, ஒரே இந்தியான்ற மாதிரி. ஆனா ஒரு இந்தியாவுல ஒரே கல்வி கிடையாது யாருக்குமே, ஸ்டேட் வைஸ் மாறுபடும். இதை வந்து கருத்துல எடுத்துக்கவே இல்லை. ஆனா இதுல நமக்கு ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணாங்க. என்னன்னா, உங்களுடைய லாங்குவேஜ் தமிழ்நாட்டுல நீங்க வந்து படிக்கிறீங்கன்னா தமிழ் மாத்தி தரோம் தமிழ்ல. நான் என்ன கேக்குறேன்னா, சிலபஸே வேற. சரியா? சிலபஸ் வேற இருக்கும் போது நீ மொழி மாற்றம் பண்ணி கொடுத்தாலும் அது எனக்கு பிரயோஜனம் கிடையாது. கேள்வி ஒண்ணுதான். மொழி மட்டும் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர போற எனக்கு கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாதா? அதை நீ மொழி மாற்றம் பண்ணி கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? கரெக்டுங்களா? இப்போ வெறும் மொழி மாற்றம் மட்டும் தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குதே தவிர, என்னுடைய சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்கிற இது வந்து இப்போ வரைக்கும் வரல. நான் ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு இருக்கேன். என் சிலபஸ்ல இருந்தா நீ கேள்வி கேட்கணும். மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ உன்னுடைய எக்ஸாமினேஷனை வைக்கணும். பட் மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரே எக்ஸாமினேஷனா அது ஃபெயில் ஆயிடும். கண்டிப்பா இவங்க கொண்டு வர்றது ஒரே எக்ஸாமினேஷன். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற சிலபஸையும் மாத்தணும். அது மாத்த முடியாது. சரிங்களா? இதுதான் இப்ப இங்க இருக்க பிரச்சனையே ஆகுது. இப்போ நீட்ல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற ஒரு பையனும் சிபிஎஸ்சி பையனும் போட்டி போடுறான். 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க சிபிஎஸ்சில படிச்சிருப்பீங்க. நான் வந்து 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பேன். எனக்கு நான் படிச்ச இதுவே வேற, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிலபஸ். நீங்க படிச்ச சிலபஸும் வேற. இதுல எங்க நியாயம் இருக்குது சொல்லுங்க? சுப்ரீம் கோர்ட் இதை கவனிச்சிருக்கணும். இதை கவனிக்காம ஒரே தேர்வுன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. சரிங்களா? இதுலதான் வந்து பிரச்சனையே உருவாகுது. அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு நீட்ன்ற ஒரு எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஆச்சுன்னா, 2022ல வந்து 720 மார்க் வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? 720 மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும். 2020ல ஒருத்தர் கூட வாங்கல. ஒருத்தர் கூட 720 மார்க் ஸ்கோர் பண்ணல. 2023ல 2 பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் 1 ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர் தான். 2023ல 2 பேர் தான். 2024 புள்ளி விவரத்தின்படி மொத்தமா 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சீட்டே இந்தியா ஃபுல்லா 1 லட்சம் சீட் தான் இருக்கு. சரிங்களா? 50% வந்து பாஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. 2024ல எக்ஸாம் எழுதின 24 லட்சம் பேர்ல 67 பேர், எப்படி 1-2 பேர் கிடையாது, 67 பேரு சென்டம் அடிச்சிருக்காங்க. சென்டம் மீன்ஸ் 720 மார்க் வந்து பண்ணிட்டாங்க. 720 மார்க் அடிச்சிட்டாங்க. அதுல வந்து ஒரே சென்டர்ல வந்து 6 பேர், பக்கத்து வரிசை எண்கள் 6 பேர் வந்து 720 மார்க் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து 8 பேர் எடுத்திருக்காங்க 720 மார்க். வேற சென்டர்ஸ், அதெல்லாம் வேற சென்டர்ஸ். 8 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா 67 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இதுதான் சந்தேகத்துக்கு இடம் அளிக்குது. என்ன பிரச்சனைனா, 22ல 0, 23ல 2 பேர், அப்படியே 24ல டெவலப் ஆகியிருந்தாலும் அதிகபட்சமா ஒரு 4 பேர் வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பேர் தான் சென்டம் அடிச்சிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு 67 பேர் சென்டம் அடிச்சிருக்காங்கன்னா இதுதான் இங்க வந்து கேள்வி எழுது மக்கள் மத்தியில. அதுக்கப்புறமா நிறைய நீட் ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி உண்மையிலேயே பசங்க நல்லா படிச்சு கூட அந்த சென்டம் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? இருக்கலாம். இவங்க தான் சொல்றாங்களே, ஒட்டு மொத்தத்திலே இது ஒண்ணுதான் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே ஃபில்டர் பண்ணி வடிகட்டி பயங்கரமான ஜீனியஸை தான் நாங்க வந்து மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புறோம்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட இடத்துல வந்து 67 பேர் ஒரே டைம்ல எப்படி சென்டம் அடிக்க முடியும்? நீங்க சொல்லுங்களேன். கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும். 2022ல 0 இருந்தது, 24ல 2 இருக்குதுன்னா, 23ல 2 இருக்குதுன்னா 24ல என்ன ஆயிருக்கணும்? ஒரு 4 இல்ல ஒரு 6 அப்படிதானே ஆயிருக்கணும். இப்போ 67 பேர் வந்து எப்படி நீங்க வந்து சென்டம் அடிச்சிருக்க முடியும்? சரிங்களா? என்ன கேக்குறேன்னா, எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும்? அப்போ வந்து அந்த எக்ஸாம் நடத்துற அந்த அமைப்பு வந்து தகுதி இழந்துடுச்சா? அவங்க தானே சொல்றாங்க, நீட் எக்ஸாம் வந்து நாங்க வந்து பயங்கரமா பியூரிஃபை பண்ணி பக்கா பண்ணி தான் நாங்க அனுப்புறோம். இதுல வந்து என்ன சொல்லுது, ஃபில்டர் பண்ணி நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் வந்து டாக்டர் ஆக்குவேன்றதுக்காக தான் கொண்டு வந்தது. இது
உங்களோட ஸ்டேட் போர்டெல்லாம் வேலைக்கு ஆகாது, எங்க சென்ட்ரல் போர்டு தான் பக்கா அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. எப்படி ஒரு 67 பேர் ஒரே டைம்ல எப்படி பாஸ் பண்ணாங்க? இப்ப அது தோல்வியை குறிக்குதா? இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய தோல்வியை குறிக்குது தானே இது. அவங்க வந்து இதுல எங்கேயோ வந்து தவறு விட்டுருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஏங்க, எக்ஸாம் எழுத போற பொன்புல பிள்ளைங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க இவங்க. காதுல இருக்கிற கம்பளை கழட்டு, மூக்குத்தி போட்டு இருந்தா கழட்டு, கொண்டை போடக்கூடாது, தலைமுடிய விரிச்சு போட்டுக்கோ, ஷாலை கழட்டி விடு, உள்ள இருக்கிற உள்ளாட வரைக்கும் நீங்க செக் பண்ணி தானே உள்ள அனுப்புறீங்க. எங்க போச்சு இப்ப உங்களுடைய தகுதி? எங்க போச்சு? இப்போ 67 பேர் எப்படி பாஸ் பண்ண முடியாது சொல்லுங்க நீங்க. இல்ல, இப்ப 67 பேர் தான் சென்டம் எடுத்திருக்காங்க. 50% ஆஃப் பசங்க தான் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த 67 பேர் சென்டம் எடுத்தது, இதுக்கப்புறமா சென்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகி, லைக் நீட்டோட கோச்சிங் சென்டர் ஜாஸ்தி ஆகி பசங்க படிச்சும் எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா எழுதுறது பாத்தீங்கன்னா 24 லட்சம் பேர்கிட்ட எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. கரெக்ட். அதுல 67 பேர்ன்றது 1% கூட கிடையாது. அதுல எங்க பிரச்சனை வருதுன்னா, ஒரே சென்டர்ல 6 பேர் பக்கத்து வரிசையில பாஸ் பண்றாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எப்படி 6 பேர் பாஸ் பண்ண முடியும் ஒரே சென்டர்ல? இதுக்கு பதில் இருக்குதா கவர்மெண்ட் கிட்ட? 6 பேர் பக்கத்து வரிசைன்னு இருக்கு. 6 பேர் எப்படி 720 மார்க் எடுத்தாங்க? இது ஒண்ணு. இதை விடுங்க, அது கேள்விக்குரிய. சரி, இது ஒண்ணு விட்டுருங்க. ரெண்டாவது, நீட்டுடைய அந்த பேட்டர்ன் சொல்றேன் நான். 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா 4 மார்க் மைனஸ் பண்ணிப்பாங்க. அந்த கொஸ்டினை தப்பா எழுதிட்டீங்கன்னா +1 5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை 715 மார்க்ன்றது கரெக்டா இருக்கும். இல்ல 716 வரைக்கும் எடுக்கலாம். ஆனா 717 718 எப்படி எடுத்தாங்க? 717 718 மார்க் எப்படி எடுத்தாங்க? அதுக்குதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து பதில் கொடுத்திருக்காங்க. லைக் என்ன கொடுத்தாங்க? கிரேஸ் மார்க் வந்து கொடுத்திருக்கோம். எங்க கொடுத்தாங்க கிரேஸ் மார்க்? சம் 15 மினிட்ஸ் டிலேயா வந்து பேப்பர் இஷ்யூ பண்ணதுனால 15 மினிட்ஸ். நீங்க ஒரு இந்தியா ஃபுல்லா மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ற உங்களுக்கு எப்படி 15 மினிட்ஸ் டிலே ஆச்சு? எந்த சென்டர்ல டிலே ஆச்சு? சரி, அந்த சென்டர்ல எத்தனை பசங்க எழுதுனாங்க? சரிங்களா? எத்தனை பசங்க எக்ஸாம் எழுதுனாங்க? அந்த பசங்களுக்கு எத்தனை மார்க் கொடுத்தீங்க? கிரேஸ் பீரியட் கொடுத்தீங்கன்னா கருணை அடிப்படையில கொடுத்தோம் அப்படின்றாங்க. கருணை அடிப்படையில வந்து 15 மினிட்ஸ் டிலேக்கு எத்தனை மார்க் கொடுத்தீங்க? அதை சொன்னீங்களா? சரி, 15 மினிட்ஸ் டிலே ஆனா என்ன அந்த ஆயிடுச்சுப்பா, எல்லா இடத்துலயும் ஒரு எரர் இருக்கும், ஆயிடுச்சு. எக்ஸஸா 15 மினிட்ஸ் டைம் கொடுத்து முடிக்க வேண்டியது தானே. ஏன்னா சென்டர் உள்ள பசங்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணிட்டீங்க. எழுதுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போனா என்ன தப்புன்னு கேக்குறேன் நான். சிம்பிளா முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்டர் தானே இது. கிரேஸ் மார்க் கொடுக்கணும். இதுக்கு எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும்? ஏங்க, 24 லட்சம் பசங்க எழுதுறாங்க. இது வாழ்க்கைங்க. முட்டா பசங்களா? ஒரு பையனும் +2 முடிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்ட்டு ட்ரைனிங் சென்டர்ல போய் உட்காந்துன்னு இருக்கிறான். ட்ரைனிங் சென்டர் காஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? 1 லட்ச ரூபாயில இருந்து இருக்கு டியூஷன் ஃபீஸ். ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும். ஸ்டார்டிங்கே 1 லேக் தான். நீங்க நீட் எக்ஸாமுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ண போனீங்கன்னா 1 லட்ச ரூபா கட்டினாதான் உங்களை உள்ளே விடுவான். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் எழுதுறீங்க, ஃபெயில் ஆயிடுறீங்க, செகண்ட் இயர் எழுதுறீங்க. எத்தனை பசங்க வாழ்க்கை போயிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டே வராம பயத்துல செத்த பசங்களா இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? இப்போ இன்னொரு சர்ச்சையும் வந்து இருந்தது. லைக் கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரோ 5 பேரோ கைது பண்ணிருக்காங்க. இதுலதான் வந்து இப்போ இந்த 67 பேருக்கு நீங்க கேக்குறீங்கல்ல, டெவலப் ஆயிருக்காதா, ட்ராக் பண்ணிருக்க முடியாதா, எவ்வளவு சென்டர் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? பிரச்சனை என்னன்னா, நீட் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி 13 பேரை பீகார்ல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 13 பேர். அதுல 4 ஸ்டூடெண்ட்ஸ். 4 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரண்ட்ஸ், இந்த மிடில் ஏஜென்ட்னு இருப்பாங்க பாருங்க, அவங்க, சில கோச்சிங் சென்டருடைய வாத்தியாருங்க, ப்ரொஃபஸருங்க. சரிங்களா? அவங்க எல்லாரையும் ஒரு 13 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. குஜராத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க பீகார்ல போய். சரிங்களா? என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்க. லீக் ஆனதை வந்து மறுநாள் நம்ம மீடியால வந்து கேள்வி கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அதை வந்து அமிக்கபிளா அதை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. இப்ப வெளியே வந்துருச்சா? 13 பேரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு காரணம் இல்லாம அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க தானே அர்த்தம். என்டிஏ ஃபெயில் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா ஒரு தடவை ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுனாலே முடிஞ்சு போச்சு. உங்களுடைய மெட்டல் டிடெக்டர்ல இருந்து நீங்க வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பண்ணிருக்கலாம். இதுக்கு போயிட்டு கழுத்துல கட்டுனுக்கிற தாலி முதற்கொண்டு கழுத்தி வச்சுட்டு போன்னு சொன்னாங்க. வெளியில கொலுசு போடக்கூடாது, தாலி போடக்கூடாது. எந்த ஊர் அநியாயங்க இது? நமக்குன்னு சில கல்ச்சர்லாம் இருக்குது. நம்ம ஒன்றும் வெளிநாட்டுல இல்லை. அவங்கள மாதிரி பிகினி போட்டுலாம் உள்ள போக முடியாது, கண்ட இடத்துல சுத்த முடியாது. நம்ம பெண்களுக்குன்னு சில கலாச்சாரங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு நீட்டி எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தினால இவங்க பண்ண எல்லா கொடுமையையும் அனுபவிச்சுட்டு தான் அந்த பசங்க போய் எக்ஸாமே எழுதுதுங்க. தமிழ்நாட்டுல முழு எதிர்ப்பு இருக்குங்க நீட்டுக்கு. இப்ப சொல்றேன், உடனடியா இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த என்டிஏ உடைய மொத்த இதையும் கேன்சல் பண்ணணும். சரிங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு மட்டும் இல்ல,
எல்லா ஸ்டேட்டுக்குமே அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க படிச்ச கல்வி என்ன, நீங்க கொண்டு வந்து உள்ள புகுத்துற கல்வி என்ன? சிபிஎஸ்சியோ எங்களுதும் ஒன்னா சிலபஸ்.